அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய திரு அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளையும் உரைநடையின் ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் எல்லோரும் மனிதர்களாக பிறப்பதற்கு முன்பாக எண்ணற்ற பிறவிகளை எடுத்திருக்கிறோம். அந்த பிறவிகளின் படிநிலைகளை எல்லாம் கடந்துதான் தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய மானிட தேகம் நமக்கு கிடைத்ததாக நம்முடைய வள்ளல் பெருமானார் கூறுகிறார். அப்படி நாம் மானிடர்களாக பிறப்பதற்கு முன்னாக எடுத்த பிறவிகளுக்கும் முன்னால் நாம் எங்கிருந்தோம்? நம் தேகத்தில் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா எங்கிருந்தது? எங்கிருந்து வந்தது? இந்த ஆன்மாக்களை யார் தோற்றுவித்தது? இந்த கேள்விகளுக்கான பதில் வள்ளல் பெருமானார் வகுத்த திரு அருட்பாவின் உரைநடையில் நமக்கு கிடைக்கிறது. பெருமானார் கூறுகிறார், அற்புதமாக கூறுகிறார், ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கிறது அப்படின்னு பெருமானார் பிரிக்கிறார். அதாவது எதெல்லாம் அனாதியாக இருந்தது, எதெல்லாம் யாராலும் தோற்றுவிக்கப்படாதது என்பதை பெருமானார் சொல்கின்ற பொழுது ஆகாசம் அனாதியாக இருந்தது என்று பெருமானார் சொல்கிறார். அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அப்ப ஆகாசத்தை கடவுள் தோற்றுவிக்கவில்லை, அதற்கு காரணமாக மட்டும்தான் இருந்திருக்கிறார். அப்போ ஆகாசம் அனாதியாக இருக்கிறது, பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி என்று பெருமானார் தெளிவாக சொல்கிறார். அப்போ புறத்தில் இறைவன் என்பாறு இருக்கிறான், பரமாகாச சொரூபராக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆகாயம் அனாதி, கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. காற்று எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துல தான் இருக்கு, ஆனால் அது அனாதியாக இருக்கிறது. அப்ப காற்றும் யாராலும் உருவாக்கப்படவில்லை. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதி. அப்ப கடவுளிடத்துல அருட்சக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த அருட்சக்தியை கடவுள் உருவாக்கினாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை, அதுவும் அனாதி என்று பெருமானார் சொல்கிறார். ஆகாயம் அனாதி, கடவுள் அனாதி, காற்று அனாதி, கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அருட்சக்தி அனாதி. அப்ப கடவுளுக்கு உருவம் என்று பெருமானார் எதை சொல்கிறார் என்று சொன்னால் பரம ஆகாசம் மேலான வெளிதான் இறைவனுடைய உருவம் என்று பெருமானார் சொல்கிறார். அப்போ கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அருள் சக்தி, அந்த அருள் சக்தி என்ன செய்கிறது என்று பார்த்தால் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான பிறவியை கொடுப்பதும், அந்த பிறவியில் நம்முடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நாம் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை இந்த அருள் சக்தி தான் தீர்மானிக்கிறது. அப்ப இந்த 4 விடயங்கள் அனாதியாக இருக்கிறது, யாராலும் உருவாக்கப்படவில்லை என்பதை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அற்புதமாக எடுத்து கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார், ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இந்த ஆகாயத்துல அணுக்கள் இருக்கிறது. அணுக்கள் எப்படி இருக்குன்னா நீக்கமர நிறைந்திருக்கின்றன. சரி, இந்த அணுக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அணுக்கள் அனைத்தும் ஜட பொருள்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆன்மாக்கள் இல்லை. ஆகாயத்தில் அணுக்கள் இருக்கின்றன. இந்த அணுக்கள் எல்லாம் ஜட பொருள்களாக இருக்கின்றன. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன.
இதுபோல் பெருமானார் எடுத்துக்காட்டுக்காக அதை சொல்றார். இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். அப்போ 2 விதமான அணுக்கள் இருப்பதாக நம்முடைய பெருமானார் கூறுகிறார். ஒரு அணு ஆகாயத்தில் இருக்கிறது. ஒரு அணுனா ஒரு அணு இல்லைங்க, அணுக்கள் ஆகாயத்தில் இருக்கிறது. அது ஜட பொருள்கள். அது எப்படி ஆகாயத்தில் இருக்கோ அதுபோல கடவுள் சமூகத்தில், கடவுள் இருக்கக்கூடிய சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் பெருமானார் அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பெயருக்கு பெயர் ஆன்மாகாசம் என்று சொல்கிறார். ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அதாவது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வேற, ஆன்மாகாசத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வேற. இந்த அணுக்கள் எப்படி இருக்குன்னா சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். சந்தானமயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல 1000 ஆன்மாக்கள் இருக்குன்னு வச்சுப்போமே, அதுல இருந்து ஒரு 100 ஆன்மாக்கள் பிறவியை எடுத்து விட்டால் அந்த 100 ஆன்மாக்களுக்கு பதிலாக இன்னொரு 100 ஆன்மாக்கள் அது நிரம்பி விடும். அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லை. ஒருவேளை பெருமானாருக்கு பதில் சொல்லி இருக்கலாம், அந்த குறிப்புகள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா பெருமானார் என்ன சொல்கிறார்? சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அப்போ ஆன்மாக்கள் பிறவி எடுத்தாலும் ஆன்மாகாசத்தில் எப்பொழுதும் ஆன்மாக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர். அப்போ ஒரு விதமான அணுக்கள் ஆகாயத்தில் இருக்கிறது, அது ஜடப்பொருள்களாக இருக்கிறது. கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மாக்கள் என்று பெயர். அந்த ஆன்மாக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அதாவது எடுத்தால் குறையாமல் நிரம்பிக் கொண்டே இருப்பதற்கு பெயர் சந்தானமயம். சரி, இப்படி இதெல்லாம் எப்போனா பிறவிகள் எதுவுமே எடுக்கல. தாவரம் கிடையாது, மரம் செடி கொடி கிடையாது, விலங்குகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பிறவிகள் எல்லாம் எடுப்பதற்கு முன்பாக ஆன்மாக்கள் அனைத்தும் கடவுள் சமூகத்தில் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அப்போ அணுக்கள் இப்போ எந்த அணு சொல்றாருன்னா பெருமானார் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை சொல்றார். அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை காற்று 3ஆ பிரிக்குதாம். எப்படி பிரிக்குது? ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதுபோல் ஆன்மாக்கள் 3 ஆனதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருள் சக்தியாம். இப்போ ஒரு பக்கம் ஆகாயத்தில், ஆகாயம் என்று சொன்னால் வெளி, நீங்க பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடியதா அதை சுருக்கிக்காதீங்க. ஆகாயம் தான் எங்கும் இருக்கிறது. அப்ப அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் 3 விதமாக பிரிந்திருக்கிறது. எப்படின்னா திட, திரவ, வாயு பொருட்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதுபோல ஆன்மாகாசத்தில் பிறவிகள் இருப்பதற்கு முன்னால் ஆன்மாக்கள் இருந்தது இல்லையா, அந்த ஆன்மாக்களை கடவுளுடைய அருள் சக்தி என்பது 3ஆக பிரிக்கிறது. ஏன் பிரிச்சது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் கிடையாது. ஆனா பெருமானார் தெளிவாக சொல்கிறார், கடவுளுடைய அருள் சக்தி ஆன்மாக்களை 3ஆக பிரிக்கிறது. ஒன்று பக்குவ ஆன்மா, 2வது அபக்குவ ஆன்மா, 3வது பக்குவா பக்குவி ஆன்மா. இப்போ எப்படி எடுத்துக்காட்டு சொல்றது அப்படின்னா, பக்குவ ஆன்மாக்கள் தாவரத்திலேயே எடுத்துப்போமே. தாவரத்துல ஒரு பக்குவ ஆன்மா ஒரு பிறவி எடுத்திருக்கு அப்படின்னா, அது நல்ல ஒரு அருமையான ஒரு வீட்டில் பூஜைக்கு பயன்படக்கூடிய ஒரு துளசி செடியாக பிறந்திருக்கலாம், இல்லை என்றால் ஒரு செம்பருத்தி செடியாக பிறந்திருக்கலாம், இல்லை என்றால் முழுவதும் பிடுங்கப்படாத புல்வெளிகளாக மாடுகள் மேய்ந்தாலும் கூட மேல மட்டுமே மேயும், அதுபோல எந்த விதமான கஷ்டமும் இல்லாத தாவரங்களாக பிறந்திருக்கலாம். அதே தாவரத்துல அபக்கு ஆன்மாவா இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அது பாலைவனத்துல கள்ளி முள்ளி செடியா பிறந்திருக்கும், தண்ணியே கிடைக்காது, கஷ்டப்படும் அது உயிர் வாழ்வதற்கு. இது போல எல்லா விதமான பிறவிகளிலும் வேறுபாடுகள் உண்டு. தாவரங்களுக்கு உண்டு, விலங்குகளுக்கு உண்டு,
பறவைகளுக்கு உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. அப்ப மனிதர்கள்ல பக்குவ ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சாதுவா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, ஞானிகளா இருப்பாங்க, நல்ல குணம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க பக்குவ ஆன்மாக்கள். சரி, அபக்குவ ஆன்மாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெருமானார் பிறவிகளை சொல்லும் போது அதுல சொல்கிறார், காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார், இவங்கெல்லாம் அபக்குவ ஆன்மாக்கள். காட்டகத்தார் அப்படின்னா காட்டுல வாழக்கூடிய வேடர்கள். அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடுறது அவங்களுடைய வேலை. பறவைகளையும் மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அப்ப இவங்களெல்லாம் அபக்குவ ஆன்மாக்கள் சொல்றார். காட்டகத்தார். கரவு செய்வார். கரவு செய்வார்னா கரவு செய்வது திருடுவது, வஞ்சகம் செய்வது, இந்த போன்ற தீய குணங்கள் செய்யக்கூடியவர்கள் கரவு செய்பவர்கள். அடுத்து கொலை செய்பவர்கள். பிற உயிர்களை, ஆடுகளை, மாடுகளை, பறவைகளை கொலை செய்யக்கூடியவர்கள், உணவுக்காக கொலை செய்யக்கூடியவர்கள். அதே போல மனிதர்களை ஜாதிக்காக, மதத்திற்காக, இனத்திற்காக, மொழிக்காக, நிறத்திற்காக, பணத்திற்காக கொலை செய்யக்கூடியவர்கள், தேசத்திற்காக கொலை செய்யக்கூடியவர்கள், கொலை செய்பவர்கள். இவங்கெல்லாம் அபக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு பெருமானார் பிரிக்கிறார். இப்ப பக்குவ ஆன்மாக்களாக பிறந்த மனிதர்கள் யோகிகளாக, ஞானிகளாக, நல்ல குணங்கள் வாய்ந்தவர்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, தர்ம சிந்தனை உடையவர்களாக பிறக்கிறார்கள். அபக்குவ ஆன்மாக்களாக பிறப்பவர்கள் பிறரின் கஷ்டத்தை கண்டு இன்பம் அடைபவர்களாகவும், தீய குணங்கள் நிரம்பியவர்களாகவும் பிறக்கிறார்கள். சரி, அப்ப நம்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துவா பக்குவா பக்குவி ஆன்மாக்களாக இருக்கிறோம். அதாவது நல்ல குணங்களும் நம்மிடம் உண்டு, தீய குணங்களும் நம்மிடம் உண்டு. நல்ல குணங்கள் அதிகமா இருக்கும், தீய குணங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். என்னதான் தீய குணம் இருந்தாலும் அதை வெளியே நம்ம காட்டிக்க மாட்டோம். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை நினைத்து நாம் வெட்கப்படுபவர்களாக, நாணப்படுபவர்களாக இருப்போம். ஒரு இடத்துல கோபப்பட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கோபப்பட்டனே, கோபப்படக்கூடாதே அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருத்தரை பார்த்து டக்குன்னு ரொம்ப ஒரு பெரிய வீடு கட்டியிருக்க பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படி பொறாமப்பட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். பொறாமைப்படக்கூடாது, நமக்கு தெரியும், ஆனா பொறாமப்பட்டுடுறோம். அப்ப அந்த இடத்துல என்னவா போயிடும், பக்குவா பக்குவி ஆன்மாக்களா போயிடுறோம். அப்ப நன்மையும் தீமைகளும் கலந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, ஏன் நான் இதையெல்லாம் இப்ப இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆன்மாக்களை பத்தி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பிறவிகளை பத்தி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவி ஆன்மாக்களை பற்றி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் எதற்காக வந்தார் என்ற கேள்வி வருகின்ற பொழுது பெருமானார் தெளிவாக சொல்கிறார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மனிதர்கள் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட நான் பிறந்தேன் அப்படி சொல்றார். அதாவது வள்ளல் பெருமானார் யாருக்காக வந்தார் அப்படி பார்த்தா, வள்ளல் பெருமானார் பிறந்தார், தவம் புரிந்தார், ஜீவகாருண்யத்தை கை கொண்டார், பெருமானார் முத்தேக சித்தி பெற்றார், இறைவனானார். இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தாண்டி நமக்காகவும் பெருமானார் வந்தார் இல்லையா? அப்ப யாருக்காக வந்தார்னா நமக்காக வந்தார். அகத்தே கருத்து, நம்ம மனசுக்குள்ள தீய குணங்கள் இருக்கு, புறத்தே வெளுத்து, ஆனா வெளியில அந்த தீய குணங்களை நம்ம காட்ட மாட்டோம், நல்ல குணங்களைத்தான் காட்டுவோம். தீய குணங்களை நினைச்சு நம்ம வெட்கப்படுபவர்களாக, நாணப்படுபவர்களாக இருக்கிறோம். அப்ப அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், பாருங்க உலகர் அனைவரையும் சொல்றார், உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி, அவங்களெல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட. சன்மார்க்க சங்கத்தில் போட்டு அடைச்சிடணும், அடைச்சாச்சு, வெளியிலேயே வரக்கூடாது. இப்ப சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திடத்தான் நான் பிறந்தேன் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். அப்போ நாம பக்குவ ஆன்மாக்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை. சரி, அபக்குவ ஆன்மாவா நம்ம இருக்கிறோமா? இல்லை. நம்ம யாரையும் கொலை பண்றது இல்லை, நம்ம யாரையும் வேட்டையாடுறது இல்லை, நம்ம யாரும் கெட்டு போகணும்லாம் நம்ம பெருசா நினைக்கிறது கிடையாது, வஞ்சகம்லாம் நம்ம மனசுல கிடையாது. அப்போ நம்ம அந்த நிலையிலையும் இல்லை, அபக்குவ ஆன்மாக்களாகவும் நாம இல்லை.
இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நன்மையும் தீமையும் கலந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மை திருத்துவதற்காகத்தான் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் வந்தார், பிறந்தார், வருவிக்க உற்றார். இந்த புரிதல் நமக்கு அடிப்படையிலேயே இருக்கணும். ஏன் இதை இன்னைக்கு நான் சொல்றேன்னா, வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலேயே நான் இதை எடுத்து சொல்லி இருக்கிறேன். மீண்டும் இதை நான் ஒரு முறை இன்னும் கொஞ்சம் விரிவா, இதை கொஞ்சம் சுருக்கி சொல்லி இருக்கிறேன். இப்ப விரிவாக நான் எடுத்து சொல்கிறேன். ஏன் எடுத்து சொல்கிறேன் என்று கேட்டால், வருகிற ஜூலை 12ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் வள்ளல் பெருமானாரின் அருளாலே சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறது. அது நேரடி பயிற்சி வகுப்புகளாகவும், வெளியூரில் வசிக்கக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்பிற்கு வர முடியாத அன்பர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கிறது. பயிற்சி வகுப்புல நம்முடைய பயிற்சி எப்படி போக போகுதுன்னா, இந்த நிலையில் இருந்துதான் ஆரம்பிக்க போகிறது. நாம் யார்? நன்மையும் தீமையும் கலந்தவர்களாக இருக்கிறோம். இதில் இருந்து நாம் தீமை குணங்களை விற்று நன்மையை அதிகமாக்கி எப்படி மேலேற போறோம், இதைத்தான் நம்ம பயிற்சி வகுப்புல பார்க்க போகிறோம். அடிப்படையில் பெரிய விடயங்கள்லாம் பேசுவதற்கு முன்பாக அடிப்படையில் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, தீமை குணங்களை எப்படி வெல்வது, நன்மை குணங்களை எப்படி அதிகப்படுத்துவது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். கர்ம வினைகள் 1000 இருந்தாலும் வள்ளல் பெருமானாரின் திருவருளை நம்பி ஒரு இனிமையானதொரு பயணத்திற்கு, அற்புதமான ஒரு பயணத்திற்கு, உண்மையான பயணத்திற்கு, சுத்த சன்மார்க்க பயணத்திற்கு ஜூலை 12ஆம் தேதி முதல், இந்த மாதம் 12ஆம் தேதி முதல் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு 9500947459 என்கின்ற எண்ணில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த விதமான கட்டணமும் இந்த பயிற்சி வகுப்புக்கு வசூலிக்கப்பட மாட்டாது. கட்டணம் நிச்சயமாக இதற்கு இல்லை. நீங்கள் அதற்கு எப்படி தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள் என்று சொன்னால், பெருமானார் சொல்கிறார், மெஞ்ஞான விருப்பத்தில் ஏறி, கேள்வி மீதேறி, தெளிந்து, இச்சை விடுதல் ஏறி என்று பெருமானார் பாடியிருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு மெஞ்ஞான விருப்பம் இருந்தால் போதும். மெஞ்ஞானத்தின் மீதான, இறைவனின் மீதான விருப்பமும், இறையருளை பெறுவதற்கான விருப்பத்தையும் நீங்கள் பெற்று, கொலை புலகை தவிர்த்தவர்களாக, மாமிசத்தை தவிர்த்தவர்களாக நீங்கள் இருந்தால் அற்புதமான இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆடம்பரம் எதுவும் இருக்காது. ஒரு அமைதியான பயிற்சி வகுப்பாக, உண்மையான பயிற்சி வகுப்பாக இருக்க போகிறது. நம்முடைய ஆன்மாவை பக்குவி நிலையில் இருந்து பக்குவ ஆன்மாவாக உயர்த்துவதற்காகத்தான் இந்த பயிற்சி முழுமையாக வள்ளல் பெருமானாரின் திருவருளால் கொடுக்கப்படுகிறது. வாருங்கள், தயாரவோ, நம் ஆன்மாவை பக்குவ ஆன்மாவாக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம் வள்ளல் பெருமானாரின் திருவருளால் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.